ஒன்று சந்தைக்கு போனால் இப்படி வார வாரம் சந்தைக்கு போவோம், இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் சேர்ந்தாப்படி சந்தைக்கு போகாமல் விட்டுருவோம். அதுவும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, புதன்கிழமை எங்கள் ஊர்லேயே சந்தை, வியாழக்கிழமையும் பக்கத்தில் தான், சனிக்கிழமை சந்தையும் பக்கம்தான், ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த 2 வாரமே சனிக்கிழமை சந்தைக்கு தான் போயிருந்தோம். அதுவும் கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டோம். அவங்களும் இன்றைக்கி நேரமே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவுட்டிங் போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். போன வாரம் வாங்கின காய்களே கொஞ்சம் இருந்தது, ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும் அளவாக வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதுவும் தம்பி அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க வர டைமுக்கே, அவங்கெல்லாம் எப்போவுமே 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சந்தைக்கு வந்துடுவாங்க. சரி, அவங்க வர டைமுக்கே நம்மளும் கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். அது என்னவோ தெரியல, சந்தைக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ நல்ல வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சந்தைக்கு போய் சேர்றப்போ ஒரு 6-7 மணி ஆன மாதிரி இருக்கும், நல்லா இருட்டான மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வீட்டிலேருந்து கிளம்புறப்போ இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, நாங்கள் சந்தைக்கு போய் சேர்றப்போ பாருங்கள் இவ்வளோ இருட்டாயிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சந்தைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவோம், ஏன்னா பக்கமாக சந்தையும் பக்கத்தில் ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனாலையும் அப்புறம் காய்கள்லாம் நிறையா இருக்கும், கொஞ்சம் லேட்டாக போகிறப்ப காய்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். இன்றைக்கி வந்து தம்பி அவங்க வந்திருந்தனால அவங்க வர டைமுக்கே கிளம்பி வந்துட்டோம். ஒரு சில டைம் காய்கள்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அதனால் சந்தையும் ஒரு 2 டைம் 3 டைம் சுற்றி வந்து தான் அதுவும் அளவான காய்கள் தான் வாங்குவோம். ஏன்னா அவ்வளோவா ஒன்றுமே மனசுக்கு பிடிக்காது, கொண்டு போய் வச்சாலும் சீக்கிரம் கெட்டு போகும்னு சொல்லிட்டு அளவாக தான் வாங்குவோம். ஒரு சில டைம் வந்து முன்னாடியே எல்லா காயுமே வாங்கிடுவோம், அந்தளவுக்கு காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வாரமும் அப்படி தான், காய்கள்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, விலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்ததுனால நிறைய காய் வாங்கின மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கருவாடு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் சந்தைக்கு எப்போ வந்தாலும் கருவாடு வாங்குவோம், இப்போல்லாம் வாங்குறதே இல்லைன்னு சொல்லி